வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த கடகராசியில் பிறந்தவங்க, கடகராசி பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? 14/4/2026 14/4/2027 வரைக்கும் உள்ள ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க, பல பேருக்கு உதவி செய்கிறவங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா இந்த கடகலக்கண கடகராசி யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்க வீட்டில் சோசியல் சர்வீஸ் செய்வாங்க, அதாவது பொது சேவை அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ரெண்டாவது இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்க கூட எப்போதும் ஒரு 10 பேர் கூட்டத்தோடு தான் இருப்பாங்க. ரெண்டாவது 2 பேருக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. இல்லை அதாவது சில பேருக்கு அரசாங்க வேலை, அரசியல் வேலை, இந்த மாதிரி அரசியலில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்களாம் இந்த கடகலக்கண கடகராசி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பூச நட்சத்திரம் ஜீவசமாதி, அதாவது சித்தர்களுடைய நட்சத்திரம். ஏன்னா வள்ளலார் அடைஞ்சதே பூச நட்சத்திரம் தான். வள்ளலார் பிறந்தது பூச நட்சத்திரம் தாங்கிறார். அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் குரு உங்கள் ராசிக்கு தான். அது மாதிரி உங்களுடைய 9ல் அஷ்டமச்சனி முடிஞ்சு இப்போ தான் ரிலீஃப் ஆகுறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு போன 2.5 வருஷம் 5 வருஷமாக பட்ட கஷ்டம்லாம் இப்போ ரிலாக்ஸ் ஆக போகுது. போன 5 வருஷமாக பழைய நிறைய நெருக்கடிகள், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, பாகப்பிரிவின பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். வர 2.5 வருஷத்துல இன்னும் அடுத்த கட்டது. யாராவது வீட்டில் காது குத்தலை, கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் நடக்கலை, இந்த சுபகாரியங்கள்லாம் வர வையாசிக்கு மேலே, சித்திரை முடிஞ்சு வையாசிக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த வர நவம்பர், அக்டோபர், அதாவது வர தை மாதம் அடுத்தது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது இந்த கடகராசிக்காரவங்க 9ல் சனி இருக்கிறதுனால தந்தைகள் சொத்து, தந்தைகள் வாங்கி வச்ச நிலம் எங்கேயாவது நல்ல அதாவது ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வாங்கியிருப்பாங்க, அது எங்கேயாவது கவர்மெண்ட் அரசு அங்கீகாரத்தில் எடுத்துகிட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடம் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவை, இந்த இடத்த கொடுங்க, நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துவாங்க. வாங்கின சொத்து டபுளாக கூட விற்கல நேரிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இடம் உங்கள் அப்பா வாங்கி வச்சிருப்பாரு, அந்த இடம் டபுளாக விற்கும். உங்கள் தாத்தா வாங்கி வச்சிருப்பாரு, அந்த இடம் டபுளாக விற்கும் அப்படின்னு சொல்லி கூட இருக்குது. இந்த கடகராசிக்காரவங்க 5 வருஷமாக பட்டிருந்த மனத்துயரங்கள், இந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனியில் நிறைய விபத்து, கண்டம், அவங்களுடைய பங்காளிகள் விபத்தில் இறந்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள சில மன வருத்தங்கள், பிரச்சனைகள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இப்படிலாம் உள்ளவங்கலாம் இந்த வருஷம், இந்த 2.5 வருஷம் ரெண்டும் ரொம்ப அற்புதமான நேரம். இந்த 2.5 வருஷம் இருக்க ரொம்ப அற்புதமான நேரம். அதே மாதிரி தாயாருக்கு இப்போ ஒரே ஒரு செலவு அவங்களுக்கு என்னன்னா, தாயாருக்கு மருத்துவ செலவு இது பண்ணுவாங்க இந்த கடகராசிக்காரங்க. ஏன்னா சந்திரனுக்கு 2ல் ராகு, கடகராசிக்கு 2ல் கேது, 8ல் ராகு, கடகராசி மேலே குரு வர்றதுனால உங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணணும், தன்னுடைய தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணணும். தாயார் இல்லை சார் அப்படின்னா தன்னுடைய பாட்டிக்கு, அதாவது தன்னுடைய மாமியாருக்கு, தாயோட சேர்ந்த மாமியார், உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் ஒய்ஃபோட அம்மாவுக்கு செலவு பண்ணுற மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இந்த கடகராசிக்காரவங்க ரொம்ப அற்புதமான நேரம். இப்போ வருகின்ற கோல்சாரம் இவங்க வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் கூட 6 மாதம் நல்லாயிருக்கும். மற்ற ராசிக்காரவங்க இவங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இந்த கடகராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன். ரொம்ப எல்லாத்துலேயும் பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்பட மாட்டாங்க, எல்லா விதத்திலையும் அனுசரித்து வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த பொறுமையை, சகிப்புத்தன்மை இந்த வருஷத்தோட கடைபிடிங்க. உங்களுக்கு இனி வர காலகட்டங்கள் எல்லாமே அற்புதமான காலகட்டங்கள், அற்புதமான விஷயங்கள் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது, நீங்கள் போய் செல்ல வேண்டிய ஆலயம், நீங்கள் கடகராசிக்காரவங்க பூச நட்சத்திரக்காரவங்க செல்ல வேண்டிய ஆலயம், இந்த கடகம் பூசம் அப்படின்னாவே தைப்பூசம்னா முருகனுடைய சிறந்த விஷயம். கடகம் பூசம் அப்படின்னா தைப்பூசம் தான், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தைப்பூசம் தமிழோடைய திருநாளாக வந்துருச்சு. இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. இந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்கள் அருகில் உள்ள எல்லா முருகன் கோயிலையும் போய் சாமி கும்பிடணும். நீங்கள் என்னென்ன முருகன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் முருகன் இருக்கோ, பாலசுப்ரமணியர், முத்துக்குமார சுவாமி, திருச்சி தண்டாயுத சுவாமி, பழனிமலை முருகன், தண்டாயுதபாணி சுவாமி, சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி, அது மாதிரி ஏரகர முருகன், எந்த சுவாமிக்கு வேணாலும் நீங்கள் போய் சாமி கும்பிடலாம். திருச்செந்தூர் முருகனுக்கு எங்கே வேணாலும் போய் நீங்கள் சாமி கும்பிடலாம்.
இந்த பூச நட்சத்திரம் மாசம் மாசம் பூச நட்சத்திரம் வர்றப்ப நீங்க யாருக்காவது உங்களால முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, இந்த கடகராசியில பிறந்தவங்களும் சரி, இந்த மாசம் மாசம் பூச நட்சத்திரம் வர்றப்ப நீங்க போய் கண்டிப்பா ஒரு 2 பேருக்கோ 5 பேருக்கோ என்ன முடியுமோ உங்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்க போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னா கும்பகோணம் பக்கத்துல அழகாபுதூர் படிகாசுநாதர்னு பேரு. இந்த சுவாமி பேர் என்னது? சுவாமியோட சிவனுடைய பேரு படிகாசுநாதர். சங்கு சக்கர முருகன், அழகாபுதூர். இந்த குழந்தைய போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமாள் அம்சத்துல இருப்பாரு முருகனை. அப்படியே முருகனை பார்த்தால சங்கு சக்கரத்தோட, பக்கத்துல பார்த்தா மகாலட்சுமி தாயார் இருக்கும். சிவன் பெருமானை போய் பார்த்தீங்கன்னா படிகாசுநாதர். இந்த கோயில்ல காசு ₹1 வச்சு வாங்கியாந்து உங்க பர்ஸ்லயே உங்க கல்லாப்பட்டியிலே வைங்க, சூப்பரா ஆயிடுங்க. படிகாசுநாதர் படிப்படியா காசு முன்னேற்றம் அடையும், படிப்படியா உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அடையும். இது வரைக்கும் 5 வருஷமா இந்த பட்ட கஷ்டம், இதுக்கு மேல நீங்க முன்னேற்றம் அடையணும்னு அந்த கோவிலுக்கு போக சொல்றேன். கடகராசிக்காரவங்க கண்டிப்பா செல்ல வேண்டிய ஆலயம் அழகாபுதூர் முருகன் கோயில். அது மாதிரி உங்க பக்கத்துல எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்காரோ, நீங்க எங்கெங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கீங்களோ, பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லை நீங்க ஆயில நட்சத்திரமா ஆயில நட்சத்திரம் போய் வழிபாடு பண்ணுங்க. இல்லை நீங்க புனர்பூச நட்சத்திரம் போய் முருகனை வழிபாடு பண்ணுங்க. உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதில் போய் வழிபாடு பண்ணுங்க. சார் நான் டியூட்டியில இருக்கேன், என்னால் அங்கே போக முடியல, திருச்செந்தூர் போக முடியல, பரவாயில்ல, பக்கத்தில் எங்க முருகன் இருக்கோ வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு பன்னீர் பாட்டில் இல்லை 2 பன்னீர் பாட்டில் முருகனுக்கு வாங்கி கொடுங்க. ரோஸ் வாட்டர் பன்னீர் பாட்டில்னு சொல்லுவாங்க. அந்த பன்னீர் பாட்டில் வாங்கி முருகனுக்கு அபிஷேகம் பண்றப்ப அபிஷேகம் பண்ணிக்குவாங்க. ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. அபிஷேகம் பண்ற நேரத்துக்கு போனா கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு சாமி தரிசனம் அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க. பூச நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா 2 பன்னீர் பாட்டில், ஒரு விபூதி பாக்கெட், 1 கிலோ விபூதி பாக்கெட் வாங்கி எல்லாம் கையில் ஐயர்கிட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப 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 உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம். இந்த விபூதி பாக்கெட்டும் பன்னீர் பாட்டிலும் வாங்கி கொடுக்க உங்களுக்கு மிக ஏற்றத்தை கொடுக்கும். அது மாதிரி மாசத்துல ஒரே ஒரு நாள் அன்னதானம் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிடுவீங்க. இந்த விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. கடகராசி பூச நட்சத்திரக்காரவங்க ரொம்ப ரொம்ப மேன்மையான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் மேலே வாழ முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருஷம். இது வரைக்கும் இருந்த இழந்த பொருள், இழந்த செல்வம் எல்லாத்தையும் மீட்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அது இல்லாமல் உங்களுக்கு கிரகங்கள் நல்லா வலுவாகவே இருக்கு. அடுத்தது சனி 10க்கு போகுது, அதுக்கு அடுத்தது சனி 11க்கு போகும். இன்னும் ராஜாவான வாழ்க்கை, இனி 10 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ராஜாவான வாழ்க்கை நடக்கும். அதுக்கு அடுத்தது கடகத்திலிருந்த குரு அடுத்த சிம்மத்துக்கு போகும்போது எல்லா விதமான ஆற்றல், பதவி, பட்டம், பொருள் இதெல்லாம் கிடைக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு யாராவது வாய் பேச முடியாதவங்களுக்கு எல்லாம் பேச்சு வரும்னு இருக்கு. சார் சரியா என் குழந்தை பேசல, ஸ்கின் பிரச்சனையோட இருக்கு கடகராசிக்காரன். இந்த நிறைய ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க, கர்ம வினையை சூழ்ந்துருக்கிறவங்க ரொம்ப பேர் இந்த கடகராசி கடகலக்கணக்காரவங்க. சார் எங்க தாத்தா அப்படிதான் கால் முடியாம இருந்தா, எங்க பையனும் கை முடியாம இருக்கான், எங்க தாத்தா பேசாம இருப்பாரு, அதே மாதிரிதான் இவரும். ஏதாவது டிஎன்ஏ பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரெக்கவரியான வருஷங்கிறான். அதனால சிறந்த மருத்துவம் எடுத்து நீங்க செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். ஸோ இந்த வருடம் கடகராசி நேயர்களுக்கு அற்புதமான வருஷம், நல்ல வருஷம். இந்த வருஷத்தை நீங்க எல்லாரும் நான் சொல்ற அழகாபுதூர் முருகன் கோயிலுக்கு போய் சென்று, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, நெட்ல அடிச்சா வந்துடும். கும்பகோணம் பக்கத்துல அழகாபுதூர் முருகன் கோயிலுக்கு படிகாசுநாதர்னு பேரு, சிவனை வணங்கிட்டு சங்கு சக்கர முருகனை வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஏற்றமும் மகிழ்ச்சியும் தரும். மாசம் மாசம் விபூதி பாக்கெட்டும் பன்னீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க, இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தும். மிக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே. உலகெங்கிலும் வாழும் கடகராசி நேயர்களுக்கும் கடகராசி மக்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துக்கிறேன் மக்களே. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.